செப்பரேட்டாக போதிக்கப்பட்டிருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், பிதாவானவர் வந்து ரொம்ப கோபமான ஒரு ஆளு. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அவர் வந்து அம்மா மாதிரி. தண்டிக்கிறதுக்குன்னே பிதா இருக்கிறார், மன்னிக்கிறதுக்கென்றே இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பிரசங்கம் என்ன பண்ணிருச்சு, நிறைய பேசப்பட்டிருக்குது பாருங்க. பிதாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ, பிதாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோன்னா திரும்ப திரும்ப இயேசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன் அதை சொல்லணும்? என்னைய பத்தி தெரிஞ்சுக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே? இல்ல, வேற எதுவும் சுவிசேஷம் கிடையாது. நீ அவரை தப்பா நினைச்சிட்டு என்னைய சரியா நினைச்சன்னா அது பூரண சுவிசேஷம் கிடையாது, அது தப்பான சுவிசேஷம். வாழ்க்கையில உண்டான எந்த பாதிப்பும் தேவனால் உண்டானதல்ல, ஆனால் அவர் முன்னறிந்திருக்கிறார். எப்படி இயேசுவினுடைய பாதிப்பை ப்ராஜெக்டா மாத்தினாரோ, பல பேருடைய ரட்சிப்புக்கு அதையே எடுத்து பயன்படுத்தினாரோ, உங்களுடைய பாதிப்பும் ப்ராஜெக்டா மாறப்போகுது. ஆமென். டைட்டில் ரெடி ஆயிட்டு, பாதிப்பு ப்ராஜெக்டா மாறும். ஆமென். Thank you Lord. ஸோ இந்த கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டருக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இது ஆன்லைனில் பார்க்குறவங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அநேக அற்புதங்களை நம்முடைய மினிஸ்ட்ரி மூலியமாக ஆண்டவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ போன வாரந்தோறும் புதன்கிழமையில் கூகுள் மீட் நடக்குது. ஸோ இந்த கூகுள் மீட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்க்ரோலிங்கில் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்தி அந்த புதன்கிழமை தோறும் நடைபெறுகிற கூகுள் மீட்டில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிறு மாலையில் 6 மணிக்கு ஞாயிறு ஆராதனை நம்முடைய சபையில் நடக்குது. மாலையில் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆராதனையிலும் கலந்து கொள்ளலாம். ஸோ இந்த கடந்த நாட்களில் நடந்த மணி இஸ் கம்மிங் செமினார் உடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்ம பேசுனது ப்ராஸ்பரிட்டி, அது ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஹீலிங் அந்த இடத்துல தாறுமாறாக ரிலீஸ் ஆகிருக்குது. ஆமென். ஆமாம், நிறையா தாறுமாறான ஹீலிங் பாருங்கள். நிறையா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விடுதலைகள் நடந்திருக்கு. ஆமாம், நிறைய சாட்சி சொன்னாங்க. போன கூகுள் மீட்டு பாதிக்கு மேலே பேசவே முடியல, ஏன்னா சாட்சியே அவ்வளோ நேரம் போயிடுச்சு. அவ்வளவு திரளான சாட்சிகள். பலவீனப்பட்டு போனவங்க எல்லாம் பலன் பெற்றது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பேசுனது ப்ராஸ்பரிட்டி, ஆனால் பார்த்தா ஆண்டவர் ஹீலிங்கையும் சேர்த்து நடப்பித்திருக்கிறார். அவர் ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். காசை கையில் கொடுத்துட்டு அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நோயையும் வச்சுக்கோன்னு சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சுகப்படுத்தி செழிப்பு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். ரெண்டுமே கொடுக்குறாரு. எனக்கு ஒரு சாட்சி ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ நான் அதை அங்கே கூகுள் மீட்டில் ஷேர் பண்ணேன். ஒருத்தருக்கு வந்து HIV பாசிட்டிவ், சரியா, ஆஃப்ரிக்காவில் HIV பாசிட்டிவ். அவர் வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் இருக்கும் பொழுது ஒரு ப்ராஃபட்டை போய் சொல்லியிருக்கிறார், இது மாதிரி எனக்கு வந்து நோய் இருக்குது, நோய் நிமித்தமாக எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஏன்னா எந்த வேலைக்கு போனாலும் மெடிக்கல் டெஸ்ட்டில் அடி வாங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது ப்ரேயர் பண்ணி அந்த ப்ராஃபட் அனுப்பிச்சி விட்டுட்டார். இப்போ இவர் வந்து அந்த ப்ராஃபஸியை மனசில் வச்சு வேண்டுதல் பண்ணியிருக்கார். ஆண்டவரே, எனக்கு முதல்ல ஹீலிங் நடக்கணும், ரெண்டாவது எனக்கு ஆஃபர் லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறார் ஆண்டவர்கிட்ட. பார்த்தா ஒரு வாரத்தில் ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சான். வேலை கையில் வந்துருச்சு. அவர் கையில் வாங்கிட்டு, ஆண்டவரே, நான் வந்து முதல்ல எனக்கு ஹீலிங் நடக்கணும்னு சொன்னேன், இப்போ போய் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண போது கண்டிப்பாக மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க, அதில் HIV பாசிட்டிவ்னு வரும், என்னை அடித்து பற்றிடுவாங்க, அப்புறம் எதுக்கு இந்த ஆஃபர் லெட்டரை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ப்ராஃபிட்ட போய் கேட்டிருக்கிறார். ப்ராஃபிட் இதுமாரி எனக்கு நோய் குணமாகணும், அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபர் லெட்டர் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஆஃபர் லெட்டரை கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த ப்ராஃபிட் வாங்கிட்டு பார்த்து சொன்னாரான், நீ ஆண்டவரை முட்டாள் நினைக்கிறியா, அவர் சர்வ ஞானி, உனக்கு ஆஃபர் லெட்டரை கொடுத்துருப்பாருன்னா ஆல்ரெடி ஹீலிங்கையும் கொடுத்துருப்பாருன்னு அர்த்தம் அப்படின்னாரு. இவர் போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கிறாரு, பார்த்தா HIV நெகட்டிவ் ஆயிடுச்சாம் பாருங்க. அவர் ஞானமுள்ள தேவனாக இருக்கிறாரு. பொருளாதாரத்தை உங்கள் கையில் கொடுக்குறாரு அல்லது பொருளாதாரத்தை குறித்து உங்களோடு அவர் பேசுகிறார் என்றால் முதல்ல ஹீலிங் சப்ளை ஆயிடுது. ரெண்டுமே ஆண்டவரால் ஒரே நேரத்தில் சப்ளை பண்ண முடியும் பாருங்க. ரெண்டுமே ஒரே நேரத்தில் சப்ளை பண்ண முடியும்.
பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் வேலை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? ஆஸ்திகளெல்லாம் சம்பாதிச்சு திரும்ப அதை விற்று மருத்துவர்கள்ட்ட போய் கொடுத்து, நோயும் சரியாகலை, காசும் இங்கே காலியாகிட்டு இருக்கு. சம்பாதிக்கிறா, கொண்டு போய் என்ன பண்ணுறா? ஆஸ்திகளை கொண்டு போய் டாக்டர்ஸ்ட கொடுக்குறா, ஹீலிங்கும் நடக்கலை. இதுதான் அவளுடைய லைஃப் சைக்கிள். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் பண்ண வேண்டியது, போய் டாக்டர்ஸை கொடுக்க வேண்டியது, மறுபடியும் அதே பாதிப்பில் உட்கார வேண்டியது. இது இந்த சர்க்கிள் இப்படி போய்கிட்டு இருக்கு. இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடம்பு போது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் ஹீலிங் சப்ளை ஆகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஹீலிங் சப்ளை ஆகுது. அப்போ அடுத்து என்ன? போக வேண்டியதான், சம்பாதிக்க வேண்டியதான், சேர்த்து வைக்க வேண்டியதான், ஃபிக்ஸட் டெபாசிட் போட வேண்டியதான், ராஜ்யத்திற்கு என்று கொடுக்க வேண்டியதான். ஆமென். இப்போ எப்படி சுத்திக்கிட்டு இருந்த லைஃப் சைக்கிள் எப்படி மாறுது பாருங்க. நான் உங்களுக்கு ஐயோ ஒரு கதையை கேட்குறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பிரசன்னத்தில் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லப்படுது என்றால், ஏதாவது ஒரு சாட்சி பகிர்ந்து கொள்ளப்படுது என்றால், அல்லது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்று பதிவு அதை எடுத்து கூறப்படுகிறது என்றால், அது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆமென். உங்கள் லைஃப் சைக்கிள் மாறுது. உங்கள் லைஃப் சைக்கிள் மாறுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியது வேற எங்கேயாவது போய் போட வேண்டியது, நோய்க்கு போய் கொடுக்க வேண்டியது, அல்லது வேற எதுக்காவது அனாவசிய செலவுக்கு போய் கொடுக்க வேண்டியது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த லைஃப் சைக்கிள் மாறுது. உங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போகும், வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும். உங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாம் ஆமென் ராஜ்யத்திற்கென்று செலவு பண்ணப்படும். அதுதான் நான் பேசினேன் அந்த மந்த்லி மீட்டிங்கில். பணம் ஒரு வேலைக்காரன். எல்லாரும் சொல்லுங்கள், பணம் ஒரு. அடுத்த செமினாரில் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். சரியா? டேட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு அந்த சனிக்கிழமை, ஃபஸ்ட்டு சனிக்கிழமை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். மைண்டில் வச்சுக்கோங்க. பின்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும். பணத்தை எப்படி வேலை வாங்கலாம் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். வா வென்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். பணம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அது இஷ்டத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பு அப்படிங்குது, என்னை வண்டிக்கு செலவு பண்ணதுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுது. இஷ்டத்துக்கு, அது இஷ்டத்துக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது, அது போய்கிட்டு இருக்கு. நம்மளும் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்கள் சிச்சுவேஷன் இருந்ததே ஆனால் பணம் உங்களுக்கு எஜமானா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அது சொல்கிற இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த மீட்டிங்கில் அதை உங்களுக்கு வேலைக்காரன் ஆக்கி தேவனை உங்களுக்கு எஜமானா மாற்றி விட்டுருவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு எஜமானன், இயேசு எனக்கு எஜமானன், அந்த ஸ்டேட்டஸ்க்கு தூக்கி நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் பணம் நம்ம சொல்கிறத கேட்கும். நான் சொல்கிற இடத்துக்கு நீ போடா, புது கார் வாங்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம், அது அங்கே போகும். ஆமென். வீடு கட்டுறதுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம், அது அங்கே போகும். ஆமாம், ட்ரிப் அடிக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போகும். ட்ரிப்பு ஏற்றதுக்கு இல்லைங்க, ட்ரிப்பு ஏற்றதுக்கு இல்லை, ஃபாரின் ட்ரிப் அடிக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அங்கே போவோம் அது. ஆமென். இப்படி இல்லாமல் வேலை வாங்குறது பணத்தை. ஆமாம், இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்கல, குறிப்பாக சபை சொல்லி கொடுக்க தவறிட்டு, அதனால நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சுவிசேஷத்தினுடைய கிளாரிட்டி எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தெரியுதோ அவ்வளோ தூரம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது மங்களா இருந்தது அப்படின்னு சொன்னால், மங்களான சுவிசேஷத்தை நம்ம கேட்டிருக்கோம்னா வாழ்க்கை களங்களாகவும் மங்களாகவும் தான் இருக்கும் பாருங்க. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் அப்படின்னு சொல்லுது இல்லையா? எந்த நற்செய்தி? பொதுவாக ஒரு குட் நியூஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணிடுவோம், என்து ஆகிறோம் பாருங்க, சந்தோஷப்படுறோம் இல்லையா? ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எப்போ அவன் கடன் ரத்தாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? யாருக்கோ கடன் ரத்தாயிட்டு இருக்கு இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கடன் ரத்தாயிட்டு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக எலும்புலாம் புஷ்டி ஆகுது. சுவிசேஷம் இந்த மாதிரியான நற்செய்தியெல்லாம் விட நம்புறதுக்கே ஏதும் இல்லாத அளவுக்கு அது நற்செய்தி அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை சரியா கேட்டால் வாழ்க்கை புஷ்டி உள்ளதாக இருக்கும். இதை தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து இதை தப்பு தப்பாக நம்ம காதில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எலும்புகள் பலவீனம் உள்ளதாகவும் வாழ்க்கையே ஒரு மாதிரி மங்களடிச்சது மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, குட் நியூஸ். சுவிசேஷம் எது சுவிசேஷம்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து
என்னெல்லாம் அவர் செய்தாரோ அது அனைத்தும் சுவிசேஷமா இருக்குது. ஏமே இயேசு எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அது எல்லாம் சுவிசேஷமா இருக்குது. இயேசு எதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு? இயேசு பிதாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன சொல்லுங்க? இயேசு பிதாவை இன்ட்ரடியூஸ் பண்றார். பிதா என்ன எப்படி அப்படிங்கிறத என்னைய பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இயேசு. பிதா எப்படிப்பட்டவருங்கிறத என்னைய பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். எத்தனை பேர் இப்படி கேட்டிருக்கிறீங்க? இயேசு பிதா சொல்லி தான் எல்லா காரியங்களையும் செய்கிறார் அப்படிங்கிறத எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? ஆனால் உங்களுக்கு உண்மை தெரியுமா? பிதா சொன்னதை இயேசு செய்யலை, பிதா செய்கிறது தான் அவர் செய்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் என் பிள்ளைகிட்ட வந்து இதை செய்யி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு காரியத்தை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. இது நான் சொல்லி அவள் செய்கிறது. இதில் நிறைய ஓட்டம் இருக்கும். ஓபி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ சொல்லிட்டு போ, எனக்கு சௌரியமான நேரத்தில் நான் அதை செஞ்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது ஓபி அடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கு. ஆனால் நான் ஒரு காரியத்தை செய்தா எப்படி இருக்கும்? அச்சுப்பிரலமாக அதை அப்படியே செய்வான் இல்லையா? பெரும்பாலும் பிள்ளைகள் என்ன பண்ணுது? சொல்றதை கேட்பதில்லை, நாம் செய்கிறதை அப்படியே செய்கிறார்கள். பிள்ளை ஏன் கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னா நம்ம வீட்டில் கெட்ட வார்த்தை பேசணும்னு அர்த்தம். பிள்ளை ஏன் சேட்டை பண்ணுதுன்னா நம்ம ஏதோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிள்ளை ஏன் யாரையும் மதிக்க மாட்டேங்கன்னா நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம்னு அர்த்தம். பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ விதத்தில் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே என்ன பண்ணுது? ஃபாலோ பண்ணுது. பாருங்க, உங்களுக்கு வசனத்தோடு நான் அதை காட்டினா தான் உங்களுக்கு அது புரியும். யோவான் 5:19, இயேசு செய்தது எல்லாம் பிதா செய்தது, இயேசு செய்யாதது எல்லாம் பிதா செய்யாதது. இல்லைன்னா இப்படி வச்சுக்கிடலாம், இயேசு செய்தது எல்லாம் பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. இயேசு எதையாவது ஒன்று செய்யாம விட்டிருந்தார்னா அது பிதாவுக்கு சித்தம் அல்ல அப்படிங்கிறது தெரியுது. பாருங்க, யோவான் 5:19, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தானாவே அவர் ஒன்றும் செய்யலையா. பிதா செய்யறத பார்த்து 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 தான் என்ன பண்றாரு? இயேசு இந்த உலகத்துல காரியங்களை செய்யறாராம். அப்ப இயேசு ஒருத்தரை ஹீல் பண்ணாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு ஹீல் பண்றதுக்கு முன்னாடி பிதா இறங்கி அந்த ஆளை தொட்டு ஹீல் பண்றாரு. அதை பார்த்து என்ன பண்றாரு? இயேசு இறங்கி வந்து ஹீல் பண்றாரு. ஏமே, ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆளை இயேசு குணப்படுத்தினாருன்னா என்ன அர்த்தம்? பிதா அதுக்கு முன்னாடி அதை செய்யறாரு. சரியா? அதை செய்யறத பார்த்து தான் என்ன பண்றாரு? இயேசு வந்து என்ன பண்றாரு? அந்த குருடனை பார்வையிட செய்றார். செவிடன் என்ன பண்றாரு? கேட்க வைக்கிறார். பெரும்பான்மையான பிரசங்கங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா செப்பரேட் பண்ணிருச்சு. பிதா வேற, இயேசு வேற அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி தான் பிரசங்கங்கள் பெருவா சொல்லப்படுது. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு இன்ட்ரடியூஸ் பண்ண ஏதோ ஒன்று யாராவது தப்பா பிரதிபலிச்சா அங்கதான் பிரச்சனை வரும். பிதா என்ன செய்கிறாரோ அதை தான் அப்படியே பார்த்து செய்கிறாரு. ஒருத்தரை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? பிதா வந்து நின்று குணப்படுத்துறாரு. அதை பார்த்துட்டு தான் என்ன பண்றாரு? இயேசு அவங்கள குணப்படுத்துறாரு. புரியுதா? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு? ஏமே, ஸோ செப்பரேட்டாக போதிக்கப்பட்டிருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், பிதாவானவர் வந்து ரொம்ப கோபமான ஒரு ஆள், காட்டமான ஒரு ஆள், டென்ஷன் பார்ட்டி. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அவர் வந்து அம்மா மாதிரி. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நேராக இயேசுக்கு பின்னாடி போய் தைரியமாக ஒளிஞ்சிடலாம். ஆனால் பிதாவுக்கு பின்னாடி போய் ஒழிய முடியாது. அவர் வந்து ஒரு ஆங்கிரி மூட்லேயே இருப்பார். தண்டிக்கிறதுக்குன்னே பிதா இருக்கிறார், மன்னிக்கிறதுக்கென்றே இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பிரசங்கம் என்ன பண்ணிருச்சு? நிறைய பேசப்பட்டிருக்குது. பாருங்க, நீ இயேசுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணிடலாம்? பிதாவை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நீ டைரக்டா பிதாவை
அப்ரோச் பண்ண முடியவே முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நீ என்ன பண்ண வேண்டியிருக்குது? இயேசுவை போய் அவர்கிட்ட நீ அடைக்கலமாக இருந்துக்கலாம், ஆனால் பிதாவை டச்சே பண்ண முடியாது, ஏன்னா அவர் ஆங்கிரி பார்ட்டி அப்படின்ட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, அவரும் நானும் வேற கிடையாது அப்படிங்கிறார். ஏமே, அவரும் நானும் வேற கிடையாது. இந்த செப்பரேஷன் பிரசங்கம் இருக்கு பார்த்தீங்களா, பிதா வேற இயேசு வேற அப்படின்னு பிரசங்கம் பண்ணுற இடத்துல போய் உட்கார்ந்தா, அல்லது அதை கேட்டோம்னா, அதை நம்ப ஆரம்பித்தோம்னா, நம்மளை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் செப்பரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் பிரிவுகள் சம்பவிச்சுட்டே இருக்கும் பாருங்க. அதனால தான் கேட்கறது குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, பிதா வேற இயேசு வேற கிடையாது. பாருங்க, அவர் எதை செய்கிறாரோ குமாரனும் என்ன பண்றாராம், அப்படி எல்லாம் சொல்லுங்க, அப்படியே செய்யறாரு. சொல்ல போனா அப்படியே காப்பி அடிக்கிறாரு, அதை இமிட்டேட் பண்றாரு. பிதா என்ன செய்யறாரோ அதை என்ன பண்றாரு, இமிட்டேட் பண்றாரு, காப்பி அடிக்கிறாரு. தாமாய் அவர் என்ன பண்ணல, ஒண்ணுமே செய்யல. இப்போ ஒரு விபச்சார ஸ்திரியை என்ன பண்றாரு, இயேசு காப்பாத்துறாரு இல்லையா? கையங்களுமா ஆகப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை காப்பாத்துறாரு. அப்போ அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த யோவான் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை 5:19 படி என்ன நடந்திருக்குது? முதல்ல விபச்சார ஸ்திரியை யாரு ப்ரொடெக்ட் பண்றா? இயேசு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு முன்பதா பிதா முதல்ல ப்ரொடெக்ட் பண்றாரு. அதை பார்த்துட்டு தான் இயேசு என்ன பண்றாரு, இந்த ஸ்திரியை என்ன பண்றாரு, இவரு ப்ரொடெக்ட் பண்றாரு. இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிதாவும் நானும் வேற வேற கிடையாது. அவர் தண்டிக்கிறவராகவும் நான் மன்னிக்கிறவராகவும் நீ என்ன பண்ணாத, பார்க்காத. அவர் தான் முதல்ல மன்னிக்கிறவர். ஏமேன், நல்ல கையை தட்டி இதெல்லாம் வாங்கணும். இப்படியே வர்றீங்க, என்ன இன்னைக்கு கீபோர்டு ஆள் மாறிடுச்சு. இல்லை சொல்லுங்க, பிதா தான் முதல்ல மன்னிக்கிறார். ஏமேன், அதுக்கப்புறம் தான் இயேசு என்ன பண்றாரு, அதை இமிட்டேட் பண்றாரு. பாருங்க, முதல்ல அந்த ஸ்திரியை பிதா என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். ஏமேன், பிதாவை முறையா அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு வந்தார் நான் சொன்னேன். அதுக்காக தான் என்ன பண்றாரு, உவமைகளினால சில காரியங்களை சொல்லும் பொழுது என்ன பண்றாரு, இளையகுமாரன் கதையெல்லாம் எடுத்து அவர் சொல்றாரு. அன்புள்ள பிதா, குமாரன் எப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிருந்தாலும் என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ற பிதா அப்படிங்கிறதே அவர் என்ன பண்றாரு, முன்னிலைப்படுத்தி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, 3 வருஷம் ஊழியத்தில் பிதா என்ன செய்தாரோ அதையே இயேசு செய்கிறார். இல்லை சொல்லுங்க, இயேசு பிதா செய்கிறதையே செய்கிறார். அப்போ ஒன்று நல்லா விளங்குது, இயேசு என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் வந்து 3 வருஷத்தில் யாருக்கும் நோயை கொடுக்கவில்லை என்றால் பிதாவும் நோயை ஒருபோதும் கொடுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏமே, இது நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியுங்கிறதுனால நம்ம அமைதியாக உட்காந்துருக்கிறோம். ஆனாலும் தெரிஞ்சிட்டுன்னு அசால்ட்டாக உட்காராதீங்க, கையை தட்டிக்கிட்டே இதை வாங்குங்க. ஏன்னு சொன்னா என்றென்றைக்குமாய் நோய் இல்லாத வாழ்க்கை உண்டாகும். பாரு, என்றென்றைக்குமாய் நோய் இல்லாத வாழ்க்கை உண்டாகும். ஏன்னா பிதாவை எவ்வளவு தூரம், அப்போ இயேசுடைய ப்ராஜெக்டே அதுதான். நீ வந்து பிதாவை அறிந்து கொள், நீ என்ன பண்ணு, பிதாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ. பிதாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோன்னு தான் திரும்ப திரும்ப இயேசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன் அதை சொல்லணும், என்னைய பற்றி தெரிஞ்சுக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே? இல்லை, நீ பிதாவை அறிந்தால்தான் அதில் பூரண சுவிசேஷமாக இருக்கிறது. நீ பிதாவை எவ்வளோ தூரம் நல்ல லட்சணமாக தெரிஞ்சுக்கிறியோ அதுதான் சுவிசேஷமே அன்றி வேற எதுவும் சுவிசேஷம் கிடையாது. நீ அவரை தப்பாக நினச்சிட்டு என்னைய சரியாக நினச்சன்னா அது பூரண சுவிசேஷம் கிடையாது, அது தப்பான சுவிசேஷம். ஏமே, அப்போ இயேசு இந்த உலகத்தில் வந்து யாருக்கும் தரித்திரத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், பிதாவும் தரித்திரத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஏமே, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருக்கிறார்கள். இயேசு நோயை கொடுக்கல, இயேசு தரித்திரத்தை கொடுக்கலன்னா பிதாவும் நோயை கொடுப்பதில்லை, பிதாவும் தரித்திரத்தை கொடுப்பது இல்லை. அப்போ குணப்படுத்துவதும் செழிப்பாக்குவதும் தான் என்ன பண்றது, பிதாவினுடைய இஷ்டமா இருக்குது. பிதாவினுடைய சித்தம் என்ன, குணப்படுத்துறதும் செழிப்படைய செய்கிறதும். பைபிளை யாரோட உட்கார்ந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்க. பைபிளை யாரோட உட்கார்ந்து வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, பைபிள் கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல யாரோட உட்கார்ந்து வாசிக்கணும் அப்படின்னா இயேசுவோட உட்கார்ந்து
வசனத்தை வாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவோட உட்காந்து வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வச்சுட்டு இயேசு அதில் இருக்காரான்னு தேடனா கிடைக்க மாட்டார். நிறைய பேருக்கு புரியாது, மறுபடியும் சொல்கிறேன். வசனத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை தேடக்கூடாது. இயேசுவை வச்சுட்டு வசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ யோபுவோடு பைபிளை உட்காந்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன தோணும் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் கொடுப்பாரு, அவர் திடீர்னு எடுத்துகிட்டு போவார், யாருக்குப்பா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பைபிள்லேருந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு வெளிச்சம் இருந்ததுன்னா கர்த்தர் எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தெரியாது. பிதா அவர் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்னு தெரியாதுப்பா, அவர் மூட பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சத்தமும் இமேஜும் தான் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்கள் யோபுவோடு உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. யோபுவோடு இதை உட்காந்து வாசிக்க கூடாது. ஏன் யோபுவோட உட்காந்து வாசிக்க கூடாது? ஏன்னா யோபுவோட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு யாரு அப்படின்னு கேட்டா இயேசு. இவர் தான் முகமுகமா என்ன பண்றாரு, பிதாவை பார்க்கிறாரு. இவர் தான் மடியில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப யாருக்கு அதிகமா தெரியும்? இயேசுவுக்கு தான் பிதாவை பத்தி என்ன பண்ணும், அதிகமா தெரியும் பாருங்க. அதனாலதான் வேதம் வாசிக்கும் பொழுது யாரோட உட்காந்து வாசிக்கணும்? பழைய உடன்படிக்கை வாசிக்கும் போதும் இயேசுவோடு உட்காந்து தான் வாசிக்கணும். அவர் நோயை ஒருத்தனுக்கும் கொடுக்கல அப்படிங்கிற திங்கிங்ல இருந்து என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். அவர் ஒருத்தனையும் கூப்பிட்டு தரித்திரன் ஆக்கல அப்படிங்கிற சிந்தையில உட்காந்து என்ன பண்ணணும், இயேசுவோடு உட்காந்து என்ன பண்ணணும், பைபிளை வாசிக்கணும் பாருங்க. அப்படி வாசிக்கும் போது தான் என்ன பண்ணுவாரு, பிதாவை பத்தி நம்மளுக்கு முழுசா தெரிய வரும். ஆமென். ஏன் இந்த வார்த்தை இயேசுவோடு உட்காந்து வாசிக்கணும்னா, யோவான்ல சொல்லி இருக்குது, அவர் என்ன பண்றாரு, வார்த்தையானவர் தேவனாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர் சரீரத்தில் என்ன பண்றாரு, மாம்சமாகி இந்த உலகத்துல வாராரு. அப்போ அவர் தான் வார்த்தையா இருக்கிறாரு. தவிர வார்த்தையை வச்சு இயேசுவை தேட ஆரம்பிச்சோம்னா தப்பா தோணும். பூரணமான ஒரு பிக்சர் என்ன பண்ணாது, இயேசுவை குறித்து கிடைக்காது. பாருங்க, நான் ஸ்லோவாக ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி போகுது, பரவாயில்ல, நீங்கள் அதை நல்ல இதை பிடிச்சுக்கிடணும். ஏன்னா இதுதான் வாழ்க்கையை புரட்டி போடும். ஆமென். நம்ம நிறைய தீர்க்க தரிசன செய்திகளை கொடுக்குறோம், தீர்க்க தரிசனங்களை பேசுகிறோம், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கான பேஸை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் பேசின வாரக்கணக்கான மெசேஜ்கள்லாம் பேசியிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எந்த பேஸ் இல்லைன்னா அது கஷ்டம். அதனால தான் இதை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமென். பிதாவை குறித்து அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இதுதான் சிங்காசனத்து பக்கத்தில் தைரியமாக நம்மளை போய் நிற்க வைக்கும். ஆமென். இல்லைன்னா எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் நம்முடைய நடக்கை நிமித்தமாக நம்மகிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், கேட்கறதுக்கே டயர்டாயிரும். எத்தனை பேருக்கு கேட்கறதுக்கு டயர்டாகுது பாருங்க, இல்லையா? நீங்கள் கை தூக்காட்டிலாம் அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு டயர்டு வருதுன்னா பிதாவை குறித்து சரியா நம்மளுக்கு தெரியலன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை ஒடிச்சு நொறுக்குவோம். எந்த நிமிஷத்துலையும் தைரியமா அவர்கிட்ட போய் நிற்க தோணும் பாருங்க. ஏமே விரும்பினதை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப சுலபம்னு தோணும் பாருங்க. அதுக்கு தான் இந்த பேஸ் ரொம்ப முக்கியம். பிதாவை அறிந்து கொள்ளுதல். என்ன சொல்லுங்க, பிதாவை அறிந்து கொள்ளுதல். யோபுவோடு உட்கார்ந்து ஒரு நோயை பார்த்தா என்ன தோணும், கர்த்தர் அனுமதித்தார். இல்லை சொல்லுங்க, கர்த்தர் அனுமதித்தார் அப்படின்னு. யோபுவோடு உட்கார்ந்தது முழு வேதத்தையும் வாசிச்சா கர்த்தர் அனுமதித்தார், இந்த நோயை எதுக்கோ ஒன்று கொடுத்துருக்கிறார், கொஞ்ச நாள் இருக்கும் போல. யோபுக்கு 9 மாதம் இருந்திருக்குது, நமக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் போல, இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். ஏன்னா யோபுவோடு உட்காந்து பைபிளை வாசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இயேசுவோடு உட்காந்து வாசிச்சா ஒரு நோய் வந்ததுன்னா, இல்லையே தலைவர் இதை பார்க்கும்போதே இதை எதிர்த்து நின்னார, அவரும் எதிர்த்து நிற்கிறார, பிதாக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு உள்ள இருந்து எழும்பும் பாருங்க. ஏமே ஒரு தரித்திரம் வரும்போது, ஒரு பற்றாக்குறை வரும்பொழுது, இல்லையே வாய்ப்பு இல்லையே, இவர் குறைவுபட சம்மதிப்பது இல்லைன்னுலாம் சொல்லுது. இவர் யார்கிட்டையும் போய் குறைவா இருக்கா பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு தோணும் பாருங்க. அதனால என்ன பண்ணணும், இயேசுவோடு பைபிளை வாசிக்கிறோம் பாருங்க. இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம். யோபுங்கிற கிளாஸ் எடுத்து போட்டு பார்த்தா, மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டால் பார்க்குறவனுக்குலாம் மஞ்சள் காமாலை மாதிரி தெரியும், இல்லையா? இயேசுங்கிற கிளாஸை எடுத்து போட்டால் எப்படி இருக்கும், பிதாவை குறித்து தானே ஃபுல் கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். எபிரேயர் 1:1-3 வரைக்கும். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும்
தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நியமித்தார், உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்வமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். பூர்வ காலங்களில் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கடவுளை கொடுத்து தங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கிறார்கள். சரியா? இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவன் சொல்லியிருக்கிறான். பைபிள் பாருங்க, இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல. ஆஹா, இப்ப எத்தனை பேர் செருப்ப கழட்ட போறாங்கன்னு தெரியலையே. இந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை அல்ல, இது வேத வார்த்தை. சரியா? இதுல பிசாசு சொன்னதும் இருக்குது, இதுல மனிதர்களுடைய அபிப்பிராயங்கள் இருக்குது, அவன் விட்ட புரூடாலாம் இருக்குது. பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒரு பொய்யை எழுதி வச்சிருக்கு. அப்படியெல்லாம் அவன் பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, பொய்யை எழுதி வச்சிருக்குது. பிசாசை பத்தி எழுதி வச்சிருக்குது, பிசாசு சொன்னவைகளை எழுதி வைத்திருக்கிறது. அவனுக்கு உண்டான அபிப்பிராயத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், இதுல எழுதி இருக்கிறான். அப்ப எதுங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா, இயேசுதான் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறார். ஏமே எல்லாரும் சொல்லுங்க, இயேசுதான் கர்த்தருடைய வார்த்தை. இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இல்லை, இதெல்லாம் வேத வசனம். இது ஸ்கிரிப்சர் ஆஃப் காட். கர்த்தர் ஒரு ஸ்கிரிப்சர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா எது வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா, எது கர்த்தருடைய வார்த்தைன்னா, இயேசுதான் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் என்ன பண்றது, இயேசுதான் முழு இமேஜா இருக்கிறார். பிதாவை பத்தி தானே ஃபுல் பிக்சர் யாரு, இயேசு. மத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனுக்கு தோன்றதை வரைஞ்சு கையில் கொடுத்துட்டான். அவன் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டான், ஷேர் பண்ணிட்டான். அவனுக்கு நடக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதிரி சமயத்தில் நோ சொல்லுவார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, கர்த்தர் நோ சொல்லுவார் அல்லது எஸ் சொல்லுவார். எந்த நேரத்தில் எப்படி அவர் சொல்லுவாருன்னு தெரியல, எல்லாம் அவர் மூட பொறுத்து இருக்கு, உன் நடக்கையை பொறுத்து இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, உன் நடக்கையை பொறுத்து இருக்கு. நீ எப்படி நடக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு கர்த்தர் தொடுவாரா வேண்டாங்கிறத அதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு. இல்லை, இயேசு சொல்றாரு, உன் நடக்கையை பொறுத்து இல்லைப்பா, உன் நடக்கையை பொறுத்து இல்லை, அவர் நல்லவராக இருப்பதை பொறுத்து தான் உன்னை ஆசீர்வதிக்கவே செய்கிறாரு. ஏமே ஆமா. குஷ்டரோகி வந்து நிற்கும் பொழுது நீ நல்லவனா கெட்டவனான்னு ஆண்டவர் கேட்டாரா? இல்லது நீ ஹீல் பண்ணதுக்கு அப்புறம் என்னை ஃபாலோ பண்ணுவியான்னு கேட்டாரா? பிதாக்கு அப்படிப்பட்ட புத்தியே கிடையாது பாருங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க பண்ணிட்டே இருக்கிறார். இதைதான் இயேசு காட்டிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் இயேசு என்ன பண்றாரு, காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மனுஷன்ட்டையும் வந்து நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி கேட்கல, நீ பரிசுத்தமானா நீதிமானான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கவே இல்லை. சுகத்திற்காக வந்த எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன சொல்ல வராரு, பிதா இதை தான்ப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதனாலதான் நான் அதை செய்யறேன் அப்படிங்கிறார். இல்லையா? என்னை அவர் என்ன பண்ணாத, பிரிச்சு பார்க்காத. இயேசுகிட்ட நைஸா போவுங்க, பிதா கிட்ட போனா தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு நீ யோசிக்காத. அவருக்கும் தண்டனைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏமே, இது எத்தனை பேருக்கு ஆச்சரியங்களை உண்டு பண்ணுன்னு தெரில. எபிரேயர்ல 3:1 நானே வாசிக்கேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை பாருங்கள் அப்படின்னு இருக்குதா, கவனித்து பாருங்கள். தெளிவா சொல்றது என்ன பண்ணுது, இயேசுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணி பார், கவனிச்சு பாருன்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு பூவை பாரு அப்படின்னு சொல்றதுக்கும் பூவை கவனித்து பார் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையுமே கவனிச்சு பார்க்க, காகங்களை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறார். இல்லையா? அது என்ன பண்ணுது அப்படின்னு என்ன பண்ணு, கவனிச்சு பாரு. ஆகாயத்து பறவைகளை என்ன பண்ணுங்க, கவனிச்சு பாருங்க அப்படிங்கிறார். அப்ப இயேசுவை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இவர் என்ன பண்றாரு, நீ கவனிச்சு பாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸை நல்லா கவனிச்சு பாரு. அதுதான்ப்பா பிதா அப்படிங்கிறார். அதுதான் பிதா. அவருக்கு ஒரு சித்தம், இயேசுக்கு ஒரு சித்தம் கிடையாது. பிதாவின் சித்தம் எதுவோ அதே தான் இயேசு இந்த உலகத்துல வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அவர் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாருங்கிறத பார்த்தாலே பிதாவினுடைய
சித்தம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருது பாருங்க. ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன். நிறைய பேர் ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் மோர் டிலே ஆயிடுச்சு, கல்யாணத்திற்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இதில் கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா, இயேசு முதலாவது அற்புதமே ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறாரு. கல்யாணம் அவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கல்யாண வீட்டுக்கே அவர் போயிருக்க மாட்டார். அப்போ பிதாவினுடைய சித்தம் உங்களுக்கு என்ன வயசானாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல இருக்கு. ஏமே ஹல்லேலூயா, ஏமே glory to be the living God. ஸோ இதை மையப்படுத்தி தான் நம்முடைய கிங்டம் ப்ராஃபட்டிக் சென்டர் சர்ச் இயங்குது. பிதா நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், என்ன சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இந்த பேஸ்ல தான் இந்த ஆலயம் இயங்குது, சபை இயங்கி கொண்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகிறேன். எப்போ செப்பரேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்களோ, பிதாவும் இயேசுவும் வெவ்வேறு குணாதிசயங்கள் உள்ளவங்க, அவர் வேற இவர் வேறன்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன பண்ணுது, துர்ச்செய்தி. சரியா? எது நற்செய்தி? இயேசுவும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதுதான் சுவிசேஷம். அதுதான் என்ன பண்ணுது, நற்செய்தியாய் இருக்கிறது. ஆமா, எதன் அடிப்படையில் இப்படி சொல்றாங்க? பிதா வேற இயேசு வேறன்னு எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் நடந்த காரியத்தை வச்சு என்ன பண்றாங்க சொல்றாங்க பாருங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியல. கெத்செமனே தோட்டத்தில் பிதா என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை கை விட்டுட்டாரு, அவர் முகத்தை திருப்பிட்டாரு. பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு அப்பா பிள்ளையை விட்டுட்டு போனா அது அப்பாவே அல்ல, இல்லையா? பிரச்சனைன்னு வரும்பொழுது என்னது, முகத்தை திருப்பிட்டு ஓடுனா அது அப்பாவே அல்ல. ஆண்டவர் இயேசுவை அடித்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, தண்டிச்சாரு. மனு வர்க்கத்திற்காக இயேசுவை பிதாதான் அடித்தார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அது உண்மையா? பிதாதான் அடிச்சாரா? மனுஷன் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் தன்னுடைய சொந்த குமாரன் மேல காட்டிட்டார் இப்படிங்கிற பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறேன். நான் ஆக்சுவலி விசுவாச போதனைகள் கேட்கும் பொழுதே இதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னா, என் மேல விழ வேண்டிய அடியை என்ன பண்ணிட்டாரு, இயேசு உள்ள விழுந்து நல்ல வசமா வாங்கிட்டாரு. வாங்கினதுனால பிதா தன்னுடைய டென்ஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. கோபம் முழுக்க என் மேல காட்ட வேண்டியது, ஆனா என்ன பண்ணிட்டாரு, இயேசு மேல காட்டினதுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. எப்போ நமக்காக யாரோ ஒருத்தர் அடி வாங்கிட்டாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, பிதா இயேசுவை அடிக்கவே இல்லை. இது புதுசா இருக்கும் பாருங்க. ஒரு உங்களுக்கு பிதா என் நிமித்தமா இயேசுவை அடிக்கவே இல்லை. அப்ப யார் அடிச்சா நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 16:21. மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாரகனாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். யாருனால கொலை செய்யப்பட போறாரு? மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாதகனாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. இங்க எங்க பிதான்னு வந்திருக்குது? பிதாவினாலையும் மூப்பர்னாலையும் பிரதான ஆசாரியனாலையும் வந்திருந்தா சரிங்கன்னு சொல்லலாம். ஆனா யார் கொல்ல போறா அப்படின்னு சொல்லுது, மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க, மத்தேயு 17:22 வாசிங்க. கொலகாரன் யாருன்னு தெரியணும். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். பிதா கையில போய் விழுந்து பிதா போட்டு நசுக்கிட்டாரு, கிரஷ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது பூரண சுவிசேஷம் கிடையாது. இவர் என்ன பண்றாரு, மனுஷர் கைகளில் போய் விழுதாரு. யார் இவரை கொலை செய்யறா? மனுஷர்கள் இவரை என்ன பண்றாங்க, கொலை பண்றாங்க. அப்ப பிதா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இன்னும் ஒரு உறுதியான ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த, யாரை பார்த்து பேசுறாரு? அந்த ஊர்காரங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? பிதா சிலுவையில் அறைந்த இல்ல, நீங்கள் சிலுவையில் அறைந்த. சொல்ல வாசிங்க பிரதர்.
இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். சரியா? கொலை செஞ்சது நீ, கிறிஸ்துவாக்குனது அவரு அப்படிங்கிறான். ஏமே, கொலை செஞ்சது யாரு? சிலுவையில் அடிச்சது யாரு? பிதா கிடையாது, நீ. இப்போ குழப்பமான ஒரு வசனம் ஒன்று இருக்குது. அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரர்களுடைய கைகளிலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலைச்சதுக்கு. இப்போ பாருங்களேன், இதில் தான் சொல்லியிருக்குல்ல, பிதா வந்து முன்னறிந்திருந்தார். இல்லை சொல்லுங்க, முன்னறிந்திருந்தாரே தவிர அவர் அதை செய்யவில்லை. எனக்கு தெரியும்னு சொல்றது வேற, நான் தான் செஞ்சேங்கிறது வேற இல்லையா? ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது வேற, அதை நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது வேற. இப்போ பிதா தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதை நான் இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். இவர் மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு போனாருன்னா இந்த மனுஷ பயல்கள் எல்லாம் சேர்ந்து இவரை அடிப்பானுங்க, சிலுவையில ஏத்துவானுங்க, கொலை பண்ணுவாங்கிறது முன்னறிவின்படி அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் சர்வ ஞானி. அவர் இன்னும் உலகத்துல 1000 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது கூட அவருக்கு தெரியுது. இந்த முன்னறிவு இருந்த போதும் இந்த விஷயத்தையே வைத்தே ஒரு ப்ராஜெக்டா மாத்துறாரு பாருங்க. அதுலதான் அவர் விஷயமே இருக்குது. ஏமே, அப்ப இவர் கொலை பண்ணல, மனுஷன் கொலை பண்ணுவான்னு தெரியும். ஆனா அதை வைத்து நான் ஒரு ப்ராஜெக்டா மாத்துறேன் அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது இது வரைக்கும்? ஏமேன், கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கேன். அடுத்து வேகம் எடுக்கும். சரியா? அப்ப இந்த பாதிப்பை என்ன பண்ணல? தேவன் ஏற்படுத்தல. நான் சொல்றேன், உங்களுடைய எந்த பாதிப்பும் தேவனால் உண்டானது அல்ல. நல்ல கையை தட்டி வாங்கிடணும் பாருங்க. உங்களுக்கு ஏற்படுகிற எந்த பாதிப்பும், எனி மணி லாஸ், எனி பாருங்க, என் பிள்ளையை இழக்கும் போதே இதை நான் சொன்னேன், இது தேவனால் உண்டானது அல்ல. ஏமேன். ஆனா இப்ப உண்டாயிருக்கிறது தேவனால உண்டாயிருக்குது. ஏமேன். ஹல்லேலூயா. இப்ப பிறக்கக்கூடியதெல்லாம் தேவனால பிறக்க போகுது. ஆமா பாருங்க, என் வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில உண்டான எந்த பாதிப்பும் தேவனால் உண்டானது அல்ல. ஆனால் அவர் முன் அறிந்திருக்கிறார். இந்த பாதிப்பையே உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டா அவர் மாற்றுவார். ஆமென். எப்படி இயேசுவினுடைய பாதிப்பை ப்ராஜெக்டா மாத்தினாரோ, பல பேருடைய ரட்சிப்புக்கு அதையே எடுத்து பயன்படுத்தினாரோ, உங்களுடைய பாதிப்பும் ப்ராஜெக்டா மாறப்போகுது. ஆமென். டைட்டில் ரெடி ஆயிட்டு, பாதிப்பு ப்ராஜெக்டா மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பாதிப்பு ப்ராஜெக்டா மாறும். ஆமென். Glory to be the living God. அடுத்த வசனம், அதுல தான் விஷயமே இருக்குது. அதுல தான் விஷயமே இருக்குது. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, இருங்க நானே வாசிக்கிறேன். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. இப்போ பிதாவுடைய என்ட்ரி மரணத்தில் இல்ல, உயிர்த்தெழுதல்ல உண்டாயிருக்கிறது. ஆமென். உங்களுடைய எந்த மரணம் ரிலேட்டடான காரியத்திலையும் பிதாவினுடைய என்ட்ரி கிடையவே கிடையாது. ஆனா இப்போ உயிர்த்தெழுதல் ஒன்று வரப்போகுது, அங்க பிதாவினுடைய என்ட்ரி இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. மரணம்னு சொன்ன உடனே லிட்டரலான மரணம் மட்டும் இல்லை பாருங்களேன், சாபம், நோய், தரித்திரம், இது எல்லாமே மரணத்தினுடைய ஒரு விளைவா இருக்குது பாருங்க. இதற்கு எதற்கு பின்பதாகவும் பிதா இல்லை, ஆனா உயிரோடு எழுப்புறார் பாருங்க. அதற்கு பின்பதாய் பிதாவினுடைய முழு செயல்பாடும் இருக்குது. பூராவையிலும் கொல்றதுக்கு நேரம் நிற்கிறான். கொல்றதுக்கு பிதா அல்ல, உயிர்ப்பிக்கிறதுக்கே பிதா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கொல்றதுக்கு பிதா கிடையாது, உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் பிதா. ஆராபா ஷாட்டாக்காமா, இதுதான் ட்ரூ காஸ்பல் பாருங்க. இல்லை சொல்லுங்க, கொல்ற ஐடியால பிதா கிடையாது, அழிவின் ஐடியால பிதா கிடையாது. எல்லா மனுஷனும் சேர்ந்து அழிச்சு விட்டான், பிசாசும் சேர்ந்து அழிக்குது. இவரோ உயிர்ப்பிக்கிறதுக்காக வருகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. மரித்து போயிருக்கிற உங்கள் பொருளாதாரத்தை, மரித்து போயிருக்கிற சரீரத்தை, மரித்து போயிருக்கிற உள்ளுறுப்புகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் வருகிறார். மரித்து போயிருக்கிற தொழிலை, மரித்து போயிருக்கிற சகல காரியங்களையும் உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் வருகிறார். உயிர்ப்பிக்கிறதுக்காக வருகிறார். மரண உபாதைகள் பிதாவினால் கொடுக்கப்படுகிறது அல்ல, அதிலிருந்து உண்டாகிற விடுதலை பிதாவினால் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Glory to the living God. பாருங்க, ஏசாயா 53:4 எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அரைகுறையாக வாசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கரெக்டாக வாசிப்போம். ஏசாயா 53:4. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று. இப்போ பாருங்களேன், இந்த வசனத்தை எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு நான் முதல்ல சொல்லி காட்டியிருக்கணும். அதனால் நீங்கள் வேகமாக வாசிட்டீங்க, பரவாயில்ல. அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். எண்ணினது யாரு? நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோமா? தேவன் தான் அவர் அடிச்சாரு வச்சாருன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம எண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் விஷயம் என்ன இருக்குது? வேற மாதிரி இருக்குது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உண்மையாயிராதுப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு என்ன எண்ணுவாங்க அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்க தரிசனமாகவே சொல்லி வச்சுட்டாரு. நீ என்ன யோசிப்ப? பிதாவானவர் அவரை அடிச்சு நொறுக்கி உனக்காக சிலுவையில் தொங்க விட்டாருப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்ப. ஆனால் விஷயம் அது கிடையாது. நீ அப்படி நினச்சிக்கிட்ட அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் அப்படி தப்பாக யோசிச்சிட்டேன். நான் தான் அப்படி தப்பாக யோசிச்சிட்டேன். ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சிலுவை மரணம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கோட்டு சீனாக நம்மளுக்கு சித்தரித்து சொல்லப்பட்டுச்சு. சிலுவை என்ன? தேவனுடைய ஆக்கினை, தேவனுடைய தண்டனை. அங்கே தேவன் என்ன பண்ணுறாரு? நீதியை சரி கட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணிருச்சு? நம்மளுக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்படி எந்த வேத வசனமும் சொல்லலை. சிலுவை மரணத்தை பற்றி பேசும் பொழுது அங்கே நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கிடையாது. அந்த டோட்டல் சீனையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவோ ஒரு கோர்ட்டு சீனாகவோ அந்த இடத்துல காட்டவே இல்லை பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த சீன் நடக்கும் பொழுது இவர் ஜட்ஜாக இருந்ததுனால பிதாவை என்ன பண்ணிட்டாங்க? ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒட்டுமொத்த பாவமும் என்ன பண்ணுது? இயேசுவின் மீது வந்து சுமக்கப்படுகிறதுனால இப்போ ஜட்ஜி தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாதிப்புன்னு முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாங்க பாருங்க. முகத்தை அவர் திருப்பிட்டாரு. அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருந்ததுனால சிலுவையில் ஒரு காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? ஒட்டுமொத்த பாவமும் இப்போ இங்கே வந்துடுச்சு. இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மனுஷனுக்காக நீ எல்லாத்தையும் சுமந்து தான் தீர்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி பிதா முகத்தை திருப்பி விட்டார் அப்படின்னு என்ன பண்ணிருச்சு? சொல்லப்பட்டது. ஆனால் சங்கீதம் 22 இந்த சிலுவை மரணம் என்ன நடக்கும் அங்கே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. சங்கீதம் 22 24வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. சிலுவை மரணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தை இது. வேதம் சொல்லுது அவர் முகத்தை மறைக்கவில்லை அப்படின்ட்டு இருக்குது. ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எல்லா உபாதைகளிலும் உங்களுடைய எல்லா உபத்திரவத்திலும் ஒருபோதும் பிதா முகத்தை திருப்பி ஓடுவதல்ல. அவர் அப்பொழுதுதான் முகமுகமாக உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். இங்கே வேற மாதிரி ரிசீவ் பண்ணணும். அப்போதான் முகமுகமாக உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க. ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? கெத்செமனே தோட்டத்தில் இது ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ப்ரெஷர் எங்கே ஆரம்பிக்குது? இந்த பாவம் சுமக்க ஆரம்பிக்கிற காரியங்கள் எங்கே ஆரம்பிக்குது? கெத்செமனே தோட்டத்தில் வச்சு ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. இது எல்லாருக்கும் தெரியும். என்ன ப்ரேயரு? பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை விட்டு என்ன எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். தப்புன்னு ப்ரேயரை மாத்துறாரு. ஒரு செகண்டு. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். எப்படி அந்த ப்ரேயர் மாறிச்சு? ஒரு செகண்டில். ஏன்னா யோவான் 5:19 அந்த இடத்துல வருது. சரியா? யோவான் 5:19 என்ன பண்ணுது? பிதா செய்கிறதெல்லாம் பார்த்து தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ சிலுவை மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒன்று நடக்குது. என்ன? ஒரு செகண்டு இயேசு என்ன பண்ணுறாரு? எனக்கு இது வேண்டாம், முடிஞ்சா இதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்களேன் அப்படிங்கிறாரு. அப்போ அங்கே ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா,
பிதா கெத்செமனேலிருந்து அடி வாங்கிட்டே போய் சிலுவையில் தொங்கி காமிக்கிறார் பாருங்க. அதை பார்க்கும்போது இவருடைய ப்ரேயரே மாறிடுச்சு. நீர் தொங்கிட்டீரா, நானும் அதை செய்கிறேன் அப்படின்ட்டு தான் பின்னாடி போறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சீன்ல பிதா எங்க இருக்கிறாரு? கெத்செமனேலயும் இருக்கிறாரு, அவர் கூட சிலுவையிலும் இருக்கிறார். ஆமென். முகத்தை அவர் மறைப்பது இல்லை. இது பாருங்களேன், இது கோர்ட் சீன் அல்ல, இது கோர்ட் ரூம் சீனும் அல்ல. இந்த சிலுவை மரணம் இது ஐபிசி கிடையாது, இது ஐசியு. இது அவசர சிகிச்சை பகுதி. பாருங்க, அவசர சிகிச்சை பகுதி. இப்போ இவர் ஜட்ஜா இருந்ததுனால முகத்தை திருப்பிட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லை, இயேசு எப்படி சின்ன பரிச்சயப்படுத்துறாரு, பாவத்தை இயேசு எப்படி பரிச்சயப்படுத்துறாரு? அது நோய் அப்படின்னு சொல்லி பரிச்சயப்படுத்துறாரு. இப்போ ஒட்டுமொத்த நோயும், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுவர்க்கத்தினுடைய பாவமும் இவர் தலையில வந்து சுமக்குதுன்னா என்ன அர்த்தம்? நோய், ஒட்டுமொத்த நோயும் அவர் மீது வருது பாருங்க. இப்ப இவரு பிதாவானவர் என்ன பண்றாரு? டாக்டரா அங்க உள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. இப்போ ஒரு நல்ல டாக்டரு நோயை பார்த்துட்டு, காலில் ஒருத்தனுக்கு சீல் வெடிஞ்சிக்கிட்டு இருக்கு, காலில் ஒருத்தனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு ஓடனோம்னா அவன் டாக்டரே கிடையாது. நோயை பார்த்துட்டா பாஞ்சு உள்ள வந்து தூக்கிட்டு வா, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டப்பு டப்புன்னு ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்காம பாருங்க, அவன் தான் டாக்டரு. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவானவர் சிலுவையில் டாக்டரா உள்ள வராரு. ஆமென். இப்போ இவர் சிகிச்சை பண்றதுக்காக உள்ள வராரு பாருங்க. பிரச்சனையை பார்த்து ஓடுகிறவர் பிதா அல்ல, சிலுவை மரணத்தை பார்த்து முகத்தை திருப்பினவர் பிதா அல்ல. என்ன பண்றாரு? உள்ள வராரு. இப்போ இயேசு ப்ரேயரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு? கெத்செமனேல நொந்து போன ஒரு ப்ரேயரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? ஆனால் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய டோனே மாறிடுச்சு. ஏன்னா பிதா ஒரு காரியத்தை இவருக்கு முன்னாடி செஞ்சு காமிச்சிட்டாரு. முன்னாடி போய் இவர் சிலுவையில் தொங்கி காமிச்சதுனால டோனே மாறிட்டு பாருங்க. எல்லாரும் சேர்ந்து அழும்பொழுது சொல்லுதாரு, எனக்காகலாம் அழாத, நான் வேற வேலையை போயிட்டு இருக்கேன், நீ உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழு அப்படின்ட்டாரு. அது வரைக்கும் இவர் அழுதுகிட்டு இருந்தாரு கெத்செமனேல. இப்போ இயேசு வந்து செய்து காட்டுனதுனால, பிதா வந்து என்ன பண்றாரு? செய்து காட்டுனதுனால இப்போ டோனே மாறிடுச்சு. என்ன பேசுறாரு? நீ உன் வேலையை பாரு, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும், எனக்காக அழுது டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு அப்படின்ட்டாரு பாருங்க. இப்போ இங்கே சிலுவையில் அடுத்த ஒரு ப்ரேயர் வருது. என்ன ப்ரேயரு? என் தேவனே என் தேவனே ஏன் நினைக்க. இப்படிதான் இந்த ப்ரேயரு ஆரம்பிக்குது பாருங்க. இருள் சூழும் பொழுது அவர் மனிதனை பிரதிபலிக்கிறார். சிலுவையில் என்ன பண்றார்? மனுஷனை தான் அவர் பிரதிபலிக்கிறார். மனுஷனுடைய நினைவுகளை அவர் பிரதிபலிக்கிறார். மனுஷன் எப்படி யோசிக்கிறான்? பிரச்சனைன்னு வந்துட்டுனா அவர் தூரமாய் நிற்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? மனுஷனை பிரதிபலிக்கிறார் பாருங்க அந்த இடத்துல. அதனாலதான் என் தேவனே என் தேவனேன்னு என்ன பண்றாரு. ஆனா அந்த பிரேயர் முடியும் போது பாருங்க, பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே, அப்பா அப்படிங்கிறார். பிரேயர் ஆரம்பிக்கும் போது என் தேவனே என் தேவனேன்னு ஆரம்பிச்சவர் அந்த பிரேயர் முடியும் பொழுது எப்படி முடிக்கிறாரு? அப்பா அப்படின்னு முடிக்கிறாரு. இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது என் தேவனே அப்படின்னு சொல்லி, என்ன தேவன் தூரமாய் நிற்கிறார், கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி மனுஷன் யோசிக்கிறான். ஆனா விஷயம் அப்படி இல்லை. நீர் பிரச்சனைன்னு வந்துட்டுடா, இருள்னு ரொம்ப ஒரு மனுஷன் மேல சூழ்ந்துட்டுனா அவன் நடு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ற பிதாவாய் நீர் இருக்கிறீர் அப்படிங்கிறார். ஆமென். இப்போ பிதாவே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லாத தைரியம்லாம் வருது. பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? என் ஆவியை உடைய கரங்களில் நான் கொடுக்குறேன். இனி இந்த காரியம் எதை குறித்து நான் இருள் நினைச்சனோ, எதை குறித்து நான் இவ்வளவு கலங்கினோ, அது இனி சேஃபரான ஒரு கையில போகுது அப்படின்னு சொல்லி அதை கையில கொடுக்குறாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இருள் ரொம்ப சூழ்ந்துட்டுனா என் தேவனே நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, அப்பா பிதாவே என்று சொல்லும் போது உங்க காரியம் செக்யூர்டான ஒரு கையில போய் நிற்கும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே சொல்லும் போதே செக்யூர்டான கையில போய் அது நிற்கும் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிதாவை அறியுங்கள். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசு என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அதுக்கப்புறம் தான் பிதா ரட்சிக்கப்பட்டார். கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் மனம் மாறிட்டாரு. இயேசு சிலுவை மரணம் மனுஷனை மனம் மாற்றியது.
அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல பிதாவை தான் அது மனமாற்றுறது அப்படிங்கிற பிரசங்கத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க பாருங்க. நானும் கேட்டிருக்கிறேன். சிலுவையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அது வரைக்கும் இருந்த கோபம்லாம் ஆத்திரம்லாம் அடங்கி சாந்த குலமுள்ள சொருபியா பிதாவானவர் மாறிட்டார். முதல்ல அப்போ ரட்சிக்கப்பட்டது யாரு? பிதா தான் சிலுவை மரணத்தினால ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் தான் மனுஷம்லாம் ரட்சிக்கப்படுதான். முதல்ல பிதா ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிரசங்கம்லாம் ஓடுது பாருங்க. இயேசு சாட்டையை உண்டு பண்ணார் இல்லையா? இயேசு என்ன பண்ணார்? சாட்டையை உண்டு பண்ணார். ஆனா எந்த விபச்சார ஸ்திரீயும் சாட்டையை கொண்டு அவர் அடிக்கல இல்ல. எந்த ஆயக்காரனையும் அவர் சாட்டையை கொண்டு அடிக்கல. எந்த டாக்ஸ் கலெக்டரையும் எந்த சின்னர்ஸையும் அவர் சாட்டையை கொண்டு அடிக்கல. எந்த பாவிகளையும் எந்த நோய் உள்ளவனையும் அவர் என்ன பண்ணல, சாட்டையை கொண்டு அடிக்கல. ஏமாத்தனவன் சகையு சாட்டையை கொண்டுலாம் அடிக்கல. யாரை சாட்டையை கொண்டு அடிச்சாரு? என் அப்பாவுடைய வீட்டை நீ டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பாவை பத்தி எவனாவது தப்பா பேசினா அடி விழுது. அவர் பிரசங்கியாருக்கு தான் அடி கொடுக்குறாரு. அங்க உள்ள டீச்சர்ஸுக்கு தான் அவ்வளவு அடியும் விழுது. ஏன் அப்படின்னா இவன் என்ன பண்றான், பிதாவை ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன, அவர் பலிகளில் பிரியப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் பலி பெர்ஃபெக்டா இல்லைன்னா உன்னை சோழியை முடிச்சிடுவாரு. அதனால நீ கொண்டு வந்த ஆடு சரி கிடையாது, என் டீம்ல ஒருத்தன் ஆடு வச்சிருக்கான், அவன்கிட்ட காசு கொடுத்து என்ன பண்ணு, ஆடை வாங்கிக்கோ அப்படின்னு என்ன பண்றான், அந்த இடத்த வியாபார ஸ்தலம் ஆக்கிட்டான். இப்போ நிறைய பேர் இதை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ச்சுக்குள்ள சீடி விற்காத, புக்கு விற்காத அப்படின்ட்டுருவாங்க. பென்ட்ரைவ் விற்காத, அதை விற்காத, புக்கு விற்காத அப்படிமா. அதை சொல்லவே இல்லை. பிரியாணி விற்காத, அதை சொல்லவே இல்லை. அங்க பிதாவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சேல் நடந்துகிட்டு இருக்குது. நீ கொண்டு வந்த ஆடு சரியில்லை, அவர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி ஆயிடுவாரு. நீ என்ன பண்ணு, ஆடை மாற்று, ஏன்ட்ட இருந்து ஆடை வாங்கு. புறா, நீ கொண்டு வந்த புறா சரியில்லை, மூக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ என்ன பண்ணு, ஏன்ட்ட உள்ள புறாவை வாங்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன்கிட்ட வச்சிருந்த புறாவை அதிக ரேட்டுக்கு விற்று, இப்படி பிதாவை குறித்து தப்பான ப்ரொஜெக்ஷன் அங்கே இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. அங்கே தான் சாட்டை எடுத்து வெளுன்னு வெளுக்கிறார். பிரசங்கியார்களே கவனம். பிதாவை குறித்து எங்கேயாவது தப்பாக பேசினா, அவருடைய குணாதிசயத்தை குறித்து யாராவது தப்பா பேசினா அங்கதான் சாட்டை அடி விழுத தவிர, விபச்சாரத்தில் கையங்களவுமா மாட்டினா கூட அவர் சாட்டையை எடுக்கிற தேவன் அல்ல. அவர்கள் மீதும் அவர் அன்பாய் இருக்கிற தேவனா இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எப்போ சாட்டை எடுக்கப்படுது, பிதாவை குறித்ததான ராங் ப்ரொஜெக்ஷன் எங்க வருதோ அங்கதான் சாட்டை எடுக்கப்படுது. ஒரு மனுஷன் பாவியா நின்று, ஐயா தப்பு பண்ணிட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னா, எப்பண்டா தண்டிக்கணும்னு சொல்லி காத்திருக்கிற தேவன் அல்ல, எப்பண்டா நீ வருவேன்னு சொல்லி காத்திருந்தேன்னு அணைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பண்டா நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன் பங்கை நீ வாங்கிட்டு போறாஜா அப்படிங்கிறார். கௌரி சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இதெல்லாம் இந்த பலி நடக்கிற ஏரியா சரியா? அவர் சாட்டையை எடுத்தது எங்க? பலி நடக்கிற ஏரியா. இங்கே என்ன பண்ணுறாங்க, பலியை வச்சு பிதாவை ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பலி ரத்த பிரியராக்கும், அவர் ரத்த காட்டேரியாக்கும். சரியான ரத்தம் சிந்தப்படலைன்னா அவர் அப்படி ஆயிடுவார் இப்படி ஆயிடுவார்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவர் இந்த பலி, ஆட்டு வெள்ளாட்டுக்கடா, இந்த பலிக்கெல்லாம் ஒத்த பலியாய் இயேசுவின் பலியும் வருது. இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறது. பேயை பற்றி சொன்ன கதை பாருங்க. இது என்ன பண்ணுது, பேய் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்குது. ஒரு நாள் மனுஷனை கடிச்சதுக்கப்புறம் அது திருப்தியாகி அந்த பேய் போயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி பிதாவை பேய் ரேஞ்சுக்கு சித்தரிச்சு இவர் ஆட்டை மாட்டெல்லாம் கடிச்சிக்கிட்டு இருந்தாரு, ஒன்றும் திருப்தி படலை. இப்போ இயேசு வந்தாரா, இயேசுவை கடிச்சாரு பாருங்க, அந்த ரத்தம் அவருக்கு போதுமான ஆகிட்டு திருப்தி ஆகிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிவிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ரத்தம் பிதாக்கு தேவையில்லை, ரத்தம் மனுஷனுக்கு தான் தேவை. ஆமென். பிதா ஒரு காட்டுறேன் பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளா இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே இவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பலி செலுத்துறாங்க, வருஷந்தோறும் பலி செலுத்துறாங்க, இது இவர்களை பூரணப்படுத்த மாட்டாது. எல்லாம் சொல்லுங்க, பலி பூரணப்படுத்த மாட்டாது. வருஷந்தோறும் எப்படி, எந்த விதத்தில் பூரணப்படுத்தலை? அடுத்த வசனம் சொல்லுங்க. பூரணப்படுத்துமானால், ஒருவேளை பூரணப்படுத்திருச்சுன்னா, ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு
இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா. இவன் பலி செலுத்துறான், ஆனாலும் மனசாட்சி கேட்க மாட்டேங்குது இல்லையே, பாவம் நிவர்த்தி ஆகலையே அப்படின்னு என்ன பண்றான், மறுபடியும் அடுத்த வருஷம் வந்து பலியிடுதான். ஒரே பாவத்துக்கு தான் வருஷம் என்ன பண்றான், பலியிடுதான். அடுத்த வருஷத்துக்குள்ள இன்னொரு அடிஷனல் பாவங்கள் வருது, அதுக்கும் சேர்த்து பலியிடுறான். ஆனா நிறுத்தின பாடு இல்லை. அது சொல்லுது அப்படி திருப்தி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா மனசாட்சிப்படி ஆஹா பலி செலுத்துறோம்டா, சூப்பர்ரா, கிளியரு அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அவன் பலி செலுத்த மாட்டானே, அதை நிறுத்திருப்பானே அப்படிங்கிறது பாருங்க. அப்ப நிறுத்தாம என்ன பண்ணுது, பலி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எதன் அடிப்படையில், பக்தியின் அடிப்படையில் பலியிடல, குற்ற உணர்ச்சியில பலியிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு நீ ஒரு பலி செலுத்துவோம்டா அப்படின்னு சொல்லி ஜாய்ஃபுல்லாலாம் வந்து பலி செலுத்தல. ஒவ்வொரு முறையும் மனசாட்சி குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது, இன்னும் பாவம் நிறுத்தி ஆகலை, இன்னும் நான் பாவத்தோட தான் இருக்கேன் என்ன பண்ணுது, பலி செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்படி நிறுத்தப்படாதபடியினால் பாவங்கள் ஒன்றென்று அவைகளில் உள்ள வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அப்படி முடிக்கலன்னா என்ன அர்த்தம், பாவம் இருக்குது அப்படிங்கிறதுனால வருஷந்தோறும் அந்த நினைவு கூறுதல் உண்டாகிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அதன் அடிப்படையில் எப்படி நிவர்த்தி பண்ண முடியல, ஏன்னா இவனுக்கே திருப்தி இல்லை. நான் செஞ்ச பாவத்துக்கு ஆடு என்னடா பண்ணும், நான் செஞ்ச பாவத்துக்கு இதை வச்சு என்னடா பண்ண முடியும்ட்டு அவனுக்கே அதில் என்ன பண்ணல, திருப்தி இல்லை பாருங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த பண்ணினீர். எல்லாரும் சொல்லுங்க, சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர். நீர் பலியை விரும்பலை, நீர் என்ன பண்ண, எல்லாம் சொல்லுங்க, பலியையும் காணிக்கையும் அவர் விரும்புகிறதே இல்லை. இப்போ சரீரத்தை ஆயத்தப்படுத்துறார் பாருங்க. என்ன மாதிரியான சரீரம், ஆதியில் இந்த உலகத்தை நிலைநிறுத்தின ஒரு வார்த்தையை என்ன பண்ணுது, சரீரமாய் வருது. இப்போ இந்த சரீரம் சில காரியத்தை நிலைநிறுத்த போது, சில காரியத்தை நிவர்த்தி செய்ய போகுது. ஆமென். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. சில காரியங்களை நிலைநிறுத்த போது, எல்லாம் சொல்லுங்க, சில காரியங்களை நிலைநிறுத்த போது, சில காரியங்களை நிவர்த்தி செய்ய போகுது. தட் மீன்ஸ் சில காரியங்களை முடிவுக்கு கொண்டு வர போகுது. அதற்காக ஒரு சரீரத்தை நீர் கொடுத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு பாருங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகளை உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்போ பலிகளினால நீர் வந்து அதை விரும்பவே இல்லை. இப்போ உம்முடைய சித்தம் ஒன்று இருக்குது, அதன்படி நான் வரேன். இந்த சரீரத்தை நீர் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறீர், இப்போ நான் வரேன். ஏன், என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறார் இயேசு. இங்க பாருங்க. இரண்டாவதாக செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ஆமென். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாராம், நிலை நிறுத்துறான். அப்போ ரெண்டாவது காரியம் என்னது நிலை நிறுத்தி விட்டார்? அப்படி என்னையா நிலை நிறுத்தினாரு? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம். அப்படி இருக்கா? பட்டு இருக்கிறோம். இப்போ மனுஷனுக்கு தான் அந்த மனசாட்சி போச்சு. ஒவ்வொரு முறையும் பலி செலுத்தி பார்க்க அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில தான் பலியிட்டுட்டே இருக்கிறான். மனசாட்சி என்ன பண்ண மாட்டேங்குது, சாட்டிஸ்ஃபைடு ஆகவே மாட்டேங்குது. அதற்காக என்ன பண்றாரு, இவர் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இந்த பூமிக்கு அனுப்புறாரு. இப்போ பலி யாருக்கு தேவைப்பட்டுச்சு? பிதாக்கு பலி தேவைப்படல. சாட்டிஸ்ஃபைடு யாருக்கு உண்டாகணும்? மனுஷனை திருப்திப்படுத்தணும் பாருங்க. மனுஷனுக்காக என்ன பண்றாரு, பலியை செலுத்தி, அப்பா இனி அந்த பலிகளை நீ செலுத்த வேண்டாம், ஒரே முறை நான் பலி ஆயிட்டேன், பூரணமாய் நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய் அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே முறை ரத்தம் சிந்தப்பட்டதுனால நானும் என் குடும்பமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நானும் என் குடும்பமும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நானும் என் குடும்பமும் முழுமையாய் கழுவப்பட்டிருக்கிறோம்.
ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? முதல் பலியில் திருப்தி இல்லை, ரெண்டாவது பலியில் என்ன ஆயிடுச்சு? பூரணம் உண்டாயிருச்சு. ஒரே ஒரு பலியினால எல்லா பர்பஸையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? நிறைவாக்கிட்டார். நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தில் ஒரு வெளிச்சம் வந்துட்டுனா பிசாசு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வச்சு உங்கள்கிட்ட விளையாடவே முடியாது. ஆமென். இனி உங்களை அவன் குற்றவாளின்னு சொல்லவே முடியாது. இனி நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களை சொல்லவே முடியாது. இனி நீ பாவம் பண்ணிட்டேன்னு உங்களை பார்த்து சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு முறை ஒரு வெளிச்சம் அடிச்சிருச்சு. என்ன? முழுவதுமாய் நான் பூரணமாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன் என்கிற ஒரு வெளிச்சம் வந்துருச்சு பாருங்க. இனி என்ன நுழைஞ்சாலும் என்கிட்ட அந்த வேலை நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெளிச்சம் உண்டாயிருக்குது? Glory to be the living God. அப்போ கர்த்தருடைய பிளான் எதில் இருந்துச்சு? உயிரோட எழுப்பதில் இருந்தது. அப்போ மரணம் கடைசி சத்துரு அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? இல்லை சொல்லுங்க, நானும் பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் மரணத்துக்கு எதிரான நபர்கள். ஏமே, நல்ல கரங்களை தட்ட வேண்டாமா இதுக்கெல்லாம்? ஏமே, பூரா போராட்டமும் இவ்வளவு நேரம் சொன்ன பாருங்க. பிதாவுடைய ஒட்டுமொத்த திட்டமும் எதில் இருக்குது? மரணத்தை எதிர்த்துட்டே இருக்குது பாருங்க. மனுஷனை குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வர்றதுல இருந்துகிட்டே இருக்குது பாருங்க. பிதா எப்பண்டா தப்பு பண்ணுவேன், உன்னை குற்றப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிற பிளான்ல இல்லை. நீ அப்படி நினச்சிக்கிட்ட, பலி செலுத்தி பிதாவை திருப்திப்படுத்தலாம் நீ நினச்சிக்கிட்ட. அவர் அப்படிலாம் திருப்தி ஆகலப்பா. நீ திருப்தி ஆயிட்டன்னு தான் கேட்குறாரு. உன் திருப்திக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. அதை பலியிட்டுரு, ஒரேடியா என்ன பண்ணிரு. இயேசு ரெடி ஆகுறாரு. இயேசு அதுக்கு ரெடி ஆகுறாரு. நான் போகிறேன், இதை நான் டீல் பண்ணது அப்படிங்கிறார். பிதா அலோவ் பண்ணுறார். போகிறோம், போயிட்டு செய்யும் அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம இந்த ஒரே பலியிட்டதுனால முழுவதுமாய் நாம் கழுவப்பட்டோம். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால முழுவதுமாய் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த ஒரே பலியிட்டதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம என்ன? இரத்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனால் நாம் பிறந்தவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த நோய் வருது பார்த்தீங்களா? இந்த நோய் எல்லாமே இரத்தத்தின் மூலியமாக தான் என்ன பண்ணுது? பரம்பரை நோய் வருது சொல்கிறாங்க பாருங்க. அப்பாவுக்கு சுகர் இருந்தால் பிள்ளைக்கு, அப்பாவுக்கு சொட்டன்னா பிள்ளைக்கு சொட்டை, அப்பாவுக்கு தொப்புன்னா பிள்ளைக்கு தொப்பு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இரத்தத்தினால வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிறந்தது இந்த இரத்தத்தினால பிறக்கலை, அது டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறார். ஏமே, பிதாவினுடைய சித்தம் எதில் இருக்குது? இந்த இரத்தத்திலிருந்து வர்றதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுல இருக்குது. இப்போ அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நோய்க்கும், அப்பாவுடைய நோய்க்கும் எனக்கும், என் தாத்தாவுடைய நோய்க்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். ஏமே, ஹல்லேலூயா. சொல்லுங்க, டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது. அந்த சப்ளை என்ன பண்ணியிருக்குது? கட் ஆகிருக்குது. ஜாதி, உயரம், நிறம், இதெல்லாம் இது மாம்ச சித்தத்தின் அடிப்படையில் வருது. ரத்தத்தினால நோய் வருது. சரீரத்தினுடைய நிறங்கள், ஹைட் அண்ட் வெயிட், ஜாதி, இதெல்லாம் எதுலேருந்து வருது? மாம்ச சித்தத்தினால வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சப்ளையும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமென். இனி ஜாதியை வைத்து உங்களை ஒருத்தனும் அடையாளப்படுத்த முடியாது. இனி நிறத்தை வைத்து, உயரத்தை வைத்து உங்களை ஒருத்தனும். ஐயோ, நல்ல கையை தட்டி வாங்க வேண்டாமா? எல்லாருமே என்ன பண்ணுவோம்? உங்களோட சேர்ந்து நானும் 5 அடி தானே. யார் அமிதாப் பச்சன் இல்லையா? அப்ப அந்த சப்ளை என்ன பண்றாரு? கட் பண்ணி விட்டுருக்கிறாரு பாருங்க. அந்த சப்ளை என்ன இருக்குது? மறுபடியும் நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க இந்த சப்ளைனால கட் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க. ஏமேன். உங்க தலைமுறைகள் அந்த சப்ளை கட்டானவர்கள், நீங்களும் உங்க தலைமுறையும் சப்ளை கட்டானவர்களா இருக்கிறாங்க பாரு. ஆமா, அதனால தான் தைரியமாக நான் சொல்றது, உங்க பிள்ளைகள் எல்லாம் தேசத்தினுடைய கீ போஸ்டில் போய் உட்காருவாங்க. ஏமேன்.
தேவைப்படுது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க மேலிடத்துல தேவைப்படுது பாருங்க. நடக்கும். நம்ம சபையில் இருந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ரொம்ப டீப்பான விஷயம். சரியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த திங்கட்கிழமை இது டெலிகாஸ்ட் ஆகும். திரும்ப ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இதை போட்டு கேளுங்க. எவ்வளோ தூரம் பிதாவை குறித்ததான இன்பமான வசனங்கள் நம்முடைய காதில் விழுதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மூல ஆதாரமே. ஆமென். அதை பற்றி யாராவது தப்பாக சித்தரிச்சுப்பட்டதை நம்ம கேட்டு அதை நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. எதை நம்பணுமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரலை, அப்படியே நிற்குது அப்படின்னு சொன்னால் பிதாவை குறித்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை மூவ் ஆகி போயிட்டுருக்கும். நம்மளுக்கு ஏதோ பிதா தரல, நம்மளுக்கு ஏதோ பிதா செய்யறதுக்கு சித்தம் இல்லை போல, இன்னும் டைம் வரல போல, இப்படியெல்லாம் தப்பான உபதேசங்கள் சொல்லப்பட்டு காதில் வாங்கிட்டு உட்காந்துருப்போம் பாருங்க. ஒரு வெறி வேணும். சரியா? இவ்வளோ வயசாயிட்ட ஏன் இப்படி நம்ம உட்காரணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வேணும் பாருங்க. அது நல்ல கோபம், அது வரணும். ஏன்னா நம்ம பிதாவை குறித்து அப்படி யோசிச்சு வச்சிருக்கிறோம். அவர் ஏதோ நல்ல டைம்ல செய்வார் போல, இப்போ நம்மளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை போல, அவ்வளோ இல்லை. அவர் எப்பொழுதுமே உங்களுக்கு சப்ளை பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டே இருக்கிறார். எங்க 24 வயசுல ஒருத்தன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றான் இல்லையா? இன்னைக்கு பார்த்துட்டு இருந்த லீடியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன், ஒரு பையன் 8 வயசுல 9 வயசுலலாம் பார்த்தா வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்கிறான். 2 கீபோர்டை கையில் வாசிச்சு, 2 இந்த கீபோர்ட்னா தெரியுது இல்லையா, மியூசிக் இது. அப்போ நான் யோசித்தேன், அவனுக்கு ஒரு சித்தம் எனக்கு ஒரு சித்தம் நீங்கள் வச்சுருப்பீங்களா இல்லையா? என் வயதை ஒத்து எத்தனையோ ஊழியக்காரங்க உலகளவில் பரவி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சித்தம் எனக்கு ஒரு சித்தம் நீங்கள் வைத்திருப்பீங்களா? கிடையவே கிடையாது. கர்த்தர் இடத்துல பட்சபாதம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப எங்க மிஸ்டேக் இருக்குது? நான் அதை குறித்து சரியா அறியல. அந்த ஆளு முன்னாடி அறிஞ்சிட்டாரு. என்னை கொண்டு பிதா பல தேசங்களுக்கு கொண்டு போய் நிறுத்துவாருங்கிறத முன்னாடி அறிஞ்சிட்டாரு. அதனால போறாரு. நான் இப்பதான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் லேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். டைம் டிலே பின்னாடி பிதா இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எப்போ நம்மளுக்கு இந்த வெளிச்சம் அடிக்குதோ அந்த டிலே ஷார்ட் ஆகி சீக்கிரத்தில் காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். டைம் டிலே பின்னாடி இல்லை சொல்லுங்க, டைம் டிலே பின்னாடி பிதா இல்லை, அவர் தாமதம் பண்ணார் என்று எழுதியிருக்கிறது. முதல்ல 1000 ரூபாய் கொடுத்து பார்ப்பாரு, நீ எப்படி பண்றேன்ட்டு. நான் கேட்குறேன், எத்தனை ஒரு பென்ஸில் பிஎம்டபிள்யூவில் ஆடியில் வந்து ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிறான். ஏன் அவன்கிட்டலாம் கொடுத்து பார்க்கல 1000 ரூபாய? அவனுக்கு மட்டும் லட்சங்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு போவான் நல்லாரு அப்படின்ட்டு. அதுக்காகவா? இது என்னங்க கூத்து இல்லையா? இப்படி அல்பத்தனமாக சோதிக்கிற தேவனை நம்மளுக்கு யாரோ போதிச்சு வச்சுட்டாங்க பாருங்க. முதல்ல 100 ரூபா கொடுத்து பார்ப்பாரு, நீ எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. நான் கேட்குறேன், அதை அவனுக்கெல்லாம் செய்யணும் இல்லையா? அவனுக்கெல்லாம் செய்யணும். கொலை செய்யறதுக்கு, கூலிப்படையை ஏவுறதுக்கு இப்படியெல்லாம் காசை செலவு பண்றாங்கல்ல, அவனுக்கெல்லாம் அதை செய்யணும். அவனுக்கெல்லாம் அதை செய்யணும். அப்ப அவனுக்கு மட்டும் அந்த ட்ரையல் வெர்ஷன் இருக்கு. இது என்ன கூத்து? லட்சங்களை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறாரு. ஏன் என்கிட்ட கொடுத்து சோதிச்சு பாரும்? கோடிகளை கொடுத்து சோதிச்சு பார்க்கிறாரு. கொள்ளையடிச்சு வைக்கான், மக்கள் பணத்தை கொள்ளையிடுறான். அவனுக்குலாம் அந்த 100 ரூபா சோதனை இல்லை, அவனுக்கு மட்டும் கோடி ரூபா சோதனை இருக்கு. அது என்ன? ஏன்னா நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன், அதனால நான் 100 ரூபாயில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அது பிரேக் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கொடுத்து சோதிக்கிறதுனால எனக்கு கோடி ரூபா கொடுத்து அவர் சோதிக்கட்டுமே. நான் என்ன பண்ணுதுன்ட்டு இல்லையா? அப்படி நீ சீரழிஞ்சிருவப்பா. அடையாப்பா, அவ்வளவு அன்புள்ள தேவன் அவனையே விட்டு வச்சிருக்கிறீரு. எத்தனை நிறைய பேர் இப்படி மனசாட்சியா நான் பிரதிபலிக்கணும். அதனாலதான் நான் தீர்க்கதரிசியா இருக்கேன். தேவன் அப்படி நம்ம நினைச்சிட்டோம் பாருங்க. இல்ல அவன் சரக்கு அடிக்கும் போதே என்ன தெரியுமா யோசிச்சு அடிக்கிறான்? சாவுக்கு எதுவான நான் யார் ஒன்றை புதிச்சிட்டாலும் அதை என்னை சேதப்படுத்தாதுன்னு நினைச்சு அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சோற வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கோம்.
ரசத்தை வச்சுட்டு பேசிக்கிருக்கோம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புதிதான் அதை நம்ம சேதப்படுத்தாது அப்படின்ட்டு. அவன் சரக்க கையில் வச்சுட்டு அதை சொல்லி தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு கூட பிதாவை குறித்ததான நல்ல அறிவு இருக்கு. நான் அறக்கட்டும்டா, எவனை என்ன செய்யணும் தான் பார்ப்போம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. ஆனால் நம்ம ஆளுக்க பிதா மேலேயே பழிய போட்டு என்ன பண்ணிடுறது, இவர் இவ்வளோதான் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்கிறாரு, எனக்கும் அவ்வளோதான் அளந்து வச்சிருக்கிறாரு போல அப்படின்னே உட்காந்துட்டு இருக்குது பாருங்க. இல்லை, அல்பத்தனமா தேவன் என்னை சோதிக்கிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அல்பத்தனமா என்னை சோதிக்கிறவர் அல்ல. கொடுத்து சோதிக்கிறதா இருந்தால் என்னை தேவன் கோடி கணக்கில் கொடுத்தாங்க சோதிப்பாரு. ஏமேன். ஆமா, அற்பமாய் சொற்பமாய் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அற்பமாய் சொற்பமாய் அல்ல. எந்த ஒரு பணக்காரன் அவன் பிள்ளைய சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், என்ன செய்வான்? என்ன செய்வான்? அவன் சீட்டில் உட்கார வச்சு பார்ப்பான் இல்லையா? அல்லது சின்னதாக என்ன பண்ணுவான், ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து பார்ப்பான், நல்லா பண்ணுறியான்னு பார்ப்புண்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், கொடுத்துப்போம். இதுதான் சோதனையை தவிர உன்னை பட்னி போட்டு உன்னை இருக்கிற காசெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு பண்ணுறது பேர் சோதனையே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன யோசிச்சிட்டோம் பிதாவை பற்றி? இப்படி பட்னி போடுவார் போல, இப்படி போட்டு தான் நம்மளை சோதிப்பார் போலன்னு யோசிச்சதுனால அப்படி நடக்கு. இல்லை இல்லை, சொல்லுங்க, ஒரு சின்ன ப்ராஜெக்டை கொடுப்பார். சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, ஒரு சின்ன ப்ராஜெக்டை கொடுப்பார். அதில் சக்ஸஸ் ஆகலைன்னா அதில் என்ன சக்ஸஸ் ஆக வச்சு பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை முறை தோத்தாலும் எனக்கு திரும்ப திரும்ப ப்ராஜெக்ட் அவர் கொடுப்பார். இந்த அறிவு வேணும் பாருங்க, பிதாவை குறித்து இந்த அறிவு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 24 பாருங்க. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. இந்த வசனத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? மாம்சம்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதுப்பா, ஒரு பூ பூத்து புல் இந்த மாதிரி ஒரே நாளில் ஒன்றும் இல்லாமல் ஆயிப்போம், அப்படிதான்ப்பா சரீரத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னு. முட்டா பயல்வலா, முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணுது பாருங்க. இருந்தாலும் மரியாதையா சொல்லணுங்கிறதுக்காக தயவு செய்து முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க. இதுக்கு நீ டைரக்டாவே சொல்லியிருக்கலாம் அப்படிங்களா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஏமே, 2 கேட்டகரி பீப்புளுக்கு பேசுறாரு. ஒன்னு யாரு? அழிவுள்ள வித்துக்கு பிறந்தவனுக்கு பேசுறாரு. அழிவில்லாத வித்துக்கு பிறந்தவனுக்கு முன்னாடி முதலே சொல்லிட்டாரு, நீ என்றென்றைக்குமாய் நிலைத்திருப்ப, நீ பூவை பூத்த மாதிரி எல்லாம் பொசுக்குன்னு வாழ்க்கை போகாது. அது யாருக்கு போகுது? அழிவுள்ள வித்துக்கு பிறந்தவனுக்கு தான் அது நடக்குது. ஆனா நீயும் நானும் அழிவில்லாத வித்தினால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஏமே, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்க போறோம்? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நம்ம இருக்க போறோம். ஏமே, இப்போ இது எதனால நடந்துச்சு? சிலுவை மரணத்தினால இது என்ன பண்ணது இருக்குது, நடந்திருக்குது. இந்த பக்கா பிளானுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிதாவானவர் இருக்கிறார். ஏமேன். அப்ப என்ன மறுபடியும் ஜெனிப்பிக்க பண்ணினது யார்? பிதா ஜெனிப்பிக்க பண்ணிருக்கிறார். என்ன நல் வாழ்க்கைக்கு நடத்துவது யார்? பிதா நடப்பிக்கிறார். நோயில்லாத வாழ்க்கை எனக்கு தருகிறது யார்? பிதா எனக்கு தருகிறார். ஆமென். Glory to be the living God. எல்லாரும் சொல்லுங்க, பழைய சப்ளை எல்லாம் கட் ஆயிடுச்சு. பழைய சப்ளை எல்லாம் கட் ஆயிடுச்சு. கம்யூனியன் எடுப்போம். எல்லா பழைய சப்ளையும் கட் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா பழைய சப்ளையும் கட் ஆயிடுச்சு. இயேசு பாருங்க, இந்த சப்ளை கட்டாக்கப்பட்ட ஒரு ஆசாரியோடைய பையன், பில்டிங் கான்ட்ராக்டருடைய பையன். பில்டிங் கான்ட்ராக்டோட ஆன்லைனில் பார்க்குறவங்க கொஞ்சம் புதுசாக இருக்கும். இதுதான் அந்த மணி இஸ் கம்மிங் செமினாருக்குலாம் வரணுங்கிறது. அவர் தச்சனுடைய மகன் அல்ல, அவர் பில்டிங் கான்ட்ராக்டருடைய பையங்கிறத வேதத்துலேருந்து நான் எடுத்து காட்டினேன். சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் முதலாளி பையன். இப்போ எல்லாரும் 12 வயசுல மனுஷன் சர்ச்சுக்குள்ள ஏறி போடுன்னு போடுதாரு, சக்க போடுதாரு. எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, இவன் பாஸ்டர் மாவன் கிடையாத, ஆசாரியன் கிடையாத, இவன் யாரு? தச்சனுடைய மகன் அல்லவா?
அவனுக்கு தெரியல இது சப்ளை கட்டான ஒரு ஜீன். ஏமேன். இது அந்த ரத்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினாலும் அந்த சப்ளை கட்டான ஒரு ஜீன் பாருங்க. இது சக்க போடு போடுது. ஏமேன். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றையிலிருந்து சக்க போடு போட போறீங்க. ஏமேன். ஆளையில் தொட்டதெல்லாம் தொடங்கும் இயேசுவின் நாமத்தினால. தொட்டதெல்லாம் தொடங்கும் இயேசுவின் நாமத்தினால. ஏமேன். அந்த பலியை நமக்காக ஒரே தரம் பலி ஆனது பாருங்க. அந்த பலியை நினைக்கணும். இந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது எவனாவது ஒருத்தன் மைக்க பிடிச்சி நீ செய்த பாவங்களை, நீ செய்த காரியங்களை இந்த வாரத்தில் நீ என்ன பண்ண, யாரும் பார்க்கலன்னு நினைச்சு நீ பண்ண காரியங்களை ஒருத்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான்னு எவனாவது சொன்னாம்னா, இந்த குற்ற மனசாட்சியோடு பலி வருஷந்தோறும் நடந்தது பார்த்தீங்களா, அதை சொல்லிக்கிட்டு இருக்காமனு அர்த்தம். அங்கே சிலுவையில் நடந்த அந்த பலியை மட்டுப்படுத்தாமனு அர்த்தம். ஏமே இல்லை, அதை நான் கனப்படுத்த போறேன். சிலுவையில் எனக்காக நடந்த மரணம், பிதாவுக்காக அந்த மரணம் நடக்கல, எனக்காக அந்த மரணம் நடந்திருக்குது. பிதாக்கு அது தேவையே இல்லை. மனுஷன்தான் குற்ற மனசாட்சியில் இருந்துட்டு இருந்தான். அவனை அந்த குற்ற மனசாட்சியில் இருந்து நீக்கும்படிக்கு, பூரணமான பரிசுத்தம் உண்டாகும்படிக்கு அவர் பலியானார. அதை நினைவு கூறும்படி எல்லாரும் சொல்லுங்க, அதை நினைவு கூறுங்கள். ஏமேன். உன் பாவத்தையோ நோயையோ நினைக்கிற நேரம் இது இல்லை. இது அந்த பூரணத்தை நினைக்கிற நேரம். அந்த பூரணத்தை நீ நினைச்சா சரீரம் பரிபூரணமா இருக்கும், வாழ்க்கை பரிபூரணமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I bless in the name of Jesus. உடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் டாடி. இந்த புசிக்கிற நாளில் நாங்கள் வாழ்வடைவோம் என்று எழுதியிருக்கிறது. எங்களுக்காக ஒரே தரம் பலியான உடைய சரீரம், எங்களுக்காக ஒரே தரம் சிந்தப்பட்ட உடைய இரத்தம், இதை மேன்மைப்படுத்துகிறோம். இது தன்னுடைய பவரை எங்களுடைய வாழ்க்கையில காட்டட்டும் டாடி. இது தன்னுடைய பவரை காட்டட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ நம்ம அடிக்கடி சொல்றது தான், இது இந்த சபையை சேர்ந்தவர்களுக்கான அடையாளம் கிடையாது. சரியா? இது நீங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறார், புசிப்பினால உண்டான பிரச்சனையை புசிப்பினாலே நான் சால்வ் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறார். ஒரு தப்பான புசிப்பு ஒட்டுமொத்த மனுவர்க்கத்தையும் தப்பான இடத்துக்கு கொண்டு போனுச்சு. மரத்திலே ஒரு கனி எனக்காக தொங்கினது, இதை நான் புசிக்கும் பொழுது இது தப்பாக நான் போய்கிட்டு இருந்தாலும் என்னை சரியான பாதைக்கு நேராக திருப்பி விடும். ஏமேன். ஒவ்வொரு முறை நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் யூ டர்ன் உண்டாயிட்டு இருக்கு. ஏமேன். ஒவ்வொரு முறை நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் பொழுதும் பிரேக் த்ரூ நடந்துகிட்டு இருக்குது. இதை வீடுகள் தோறும் நீங்கள் எடுங்க. இது ஆலயத்தில் எடுக்கிறது மட்டும் இல்லை, இது வீடுகள் தோறும் நீங்கள் எடுக்கணும். பாருங்க, சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்களா, ஒவ்வொரு மீலும், ஒவ்வொரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது, கம்யூனியனாக இருக்குது. பாருங்க, டின்னர் எல்லாம் என்ன பண்ணுது, கம்யூனியனாக இருக்குது. ஒவ்வொரு சாப்பாடு நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது இட்லியோ சாம்பாரோ ஆசீர்வதிங்க. இதை இயேசுவின் சரீரமாய் இயேசுவின் ரத்தமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருந்தாரு. வாரம் ஒரு நாள் பிரேக் த்ரூல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னாரு. ஒவ்வொரு வாரமும் ஷிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுல எனக்கு விருப்பமே இல்லைன்னாரு. என்ன ஆண்டவரே பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, வாரம் வாரம் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், இப்படி பேசலாமா? இல்லைடா, ஒவ்வொரு வேலைக்கும் ஷிஃப்ட் நடக்கணும் அப்படின்னாரு. ஏமே, ஆமாம், காலையில் டு மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் நடக்கணும், மத்தியானம் டு ஈவினிங் அடுத்த ரேஞ்சுக்கு கூடணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தானா ஒவ்வொரு நாளுக்கும் இல்லை, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் விருத்தி ஆகிட்டு இருந்திருக்கிறான். ஏமே, இதுவே தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நொடிக்கும் விருத்தி உண்டாகணும். ஏமேன். ஹல்லேலூயா. இது நடக்கும். ஏமேன். இதுதான் அவருடைய ரத்தம் சொல்லுது, இதுதான் அதை சொல்லி தருது. பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதித்து புசிக்கிறோம். அறிக்கையிட்ட ஒவ்வொன்றையும் நீர் கனப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ விதைக்கிற நேரம் ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் வர நம்பரில் நீங்கள் விதைக்கலாம். இந்த கூகுள் பே நம்பரில் விதைக்கலாம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே,
நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுபையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுபையே. ஆமென். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். பிதாவை குறித்து இந்த நாளில் உண்டான வெளிச்சத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எந்த மரண உபாதிக்கு பின்பதாகவும் நீர் இல்லை, உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாய் நீர் இருக்கிறீர். எந்த இருட்டும் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதை பார்த்து முகத்தை மறைத்து ஓடி போகிற தேவன் அல்ல. ஒரு டாக்டரை போல உள்ள ஓடி வந்து சிகிச்சை அளிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஒருபோதும் முகத்தை நீர் மறைப்பதில்லை, தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற பிதா. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாய் நீர் பண்ணின திருவுளத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் டாடி. இயேசுவின் மூலமாய் நீர் வெளிப்பட்ட காரியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக ஒரே தரம் பலியாகிய எங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம் டாடி. இது நிமித்தமாக எங்களுக்கு பரிபூரணம் உண்டாயிருக்கிறதே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு நேரம் நீர் ஊழியம் செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வெளிச்சத்தில் மேலோங்கி வளர உம்முடைய கிருபை பொழிந்தருளுங்க, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.